ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/7/2024 SCDTRB தேர்வில் கேட்கப்பட்ட ஸ்டார் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன டைட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் வினாக்கள் தொடரும். இதுக்கு முன்னாடி ஸ்டார் கொஷின் 2 போட்டிருக்கோம். என்னென்னா ஸ்டார் கொஷின் வந்து மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு 3 கொஷின் சொல்லியிருப்பேன். அடுத்து 2வது வீடியோவில் என்ன டைட்டில் கொடுத்துருப்போம் அப்படின்னா ஸ்டார் வினாக்கள் இனி தொடரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அது இனி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது போல். ஏன்னா இன்றைக்கி ஒரு கொஷின் வந்து அதே மாதிரி இருக்குது, ஸ்டார் கொஷினாக இருக்குது. எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸில் தான். மேக்ஸில் ஏற்கனவே ஒரு ஸ்டார் கொஷின் சொல்லியிருப்பேன். என்னென்னா அது 5க்கு 5 கட்டம் இருக்கு இல்லையா, அதில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கொஷின் இருக்கும். அந்த கொஷின் தான் வந்து ஸ்டார் கொஷினாக கொடுத்துருந்தேன். இப்போ இன்றைக்கி பார்க்குறது 2வது கொஷின். அது எதுன்னு பார்க்கலாம். அது எந்த புக்கில் இருக்குது, எந்த பேஜ் நம்பரில் இருக்குது, அதுக்கான ஆன்சர் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, புக்ஸில் சரியாக இருக்கா தப்பாக இருக்கா அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கான எவிடன்ஸும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். ஓகேங்களா. நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அப்ஜெக்ட் பண்ணால் எல்லாருக்கும் மார்க் கிடைக்கும். ஏன்னா கொஸ்டின் வந்து புக்லேயே தப்பாக இருக்குது. நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள், அதுக்கான எவிடன்ஸும் இதில் இருக்குது. ஓகேங்களா. சரி, கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் கொஸ்டின். ஒருவர் சதுர வடிவிலான நீச்சல் குளம் ஒன்றை அமைக்க விரும்புகிறார். அதன் ஒரு மூலைவிட்ட அளவானது 13 மீட்டர், மற்றொரு மூலைவிட்ட அளவு இதை போல 2 மடங்கு எனில் நீச்சல் குளத்தின் தரையை மெருகூட்ட சதுர சென்டிமீட்டருக்கு 15 வீதம் ஆகும் மொத்த செலவானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இல்லை கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க, என்னென்னு பின்னாடி ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்த்துட்டு அதுக்கான ப்ரூஃப் எங்கே இருக்குது புக்கில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், சாய் சதுர வடிவ நீச்சல் குளம் சொல்லிட்டாங்க. அதனுடைய ஒரு மூலைவிட்டம், அதில் 2 மூலைவிட்டம் இருக்கும். ஒரு மூலைவிட்டத்தின் அளவு 13 சொல்லிட்டாங்க. இன்னொரு மூலைவிட்டத்தின் அளவு வந்து இந்த மூலைவிட்டத்தின் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 13னா இதனுடைய 2 மடங்குனா 13 2ஆல் பிரிக்கணும், அவ்வளோதான். 13 2 26. இதில் என்ன அலகு இருக்கோ, மீட்டராக இருந்தால் மீட்டர் தான் வரணும். ஓகேங்களா. அது 2ஆல் தான் பிரிக்கிறீங்க, அதனால் மீட்டர் அப்படியே வரப்போகுது. அடுத்தது அந்த நீச்சல் குளத்தின் தரை இருக்கு இல்லையா, அந்த தரையை வந்து மெருகூட்ட சதுர சென்டிமீட்டருக்கு 15 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதுர சென்டிமீட்டர் இதில் அலகு பாருங்கள். ஃபஸ்ட்டு அலகு கொடுத்தது, மூலைவிட்ட அலகு கொடுத்தது மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த அதனுடைய தரை, அதாவது குளத்தின் தரையை, நீச்சல் குளத்தின் தரையை மெருகூட்ட சதுர சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சதுர சென்டிமீட்டருக்கு 15 வீதம். இப்போ நம்ம இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சாய் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சதுர மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து சதுர சென்டிமீட்டருக்கு நீங்கள் மாற்றணும். மாற்றிட்டு தான் அதை 15ஆல் பெருக்குனா உங்களுக்கு ஆன்சர் வரும். அது வந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 5 ரூபா. அப்போ அதில் எத்தனை சதுர சென்டிமீட்டர் வருதோ அதை 15ஆல் பெருக்கணும்னா மொத்த செலவு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த 4 ஆப்ஷனில் நம்ம போடுற ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். அப்படி வரலை, இந்த 4 ஆன்சர் எதுவுமே வரலை அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். வருதா வரலையான்னு நீங்கள் பாருங்கள். நான் கீழே அதுக்கான ஆன்சர் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இதை பாருங்கள், ஸ்டார் கொஸ்டின் மேக்ஸ். இப்போ சம்மு நான் சொல்லிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மூலைவிட்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலானா ½ d1 × d2 சதுர அலகுகள். பரப்பளவு கண்டுபிடிக்கனால சதுர அலகுகள் போடுவோம். கன அளவுனா கன அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா எழுதிட்டேன். d1 அவங்க கொடுத்துட்டாங்க 13 மீட்டர். d2ன்றது அந்த 13 2ஆல் பெருக்கிறது, அது இது d1ஓட 2 மடங்கு அப்படின்னா இதை 2ஆல் பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ இதை 2ஆல் பெருக்கணும், 2 13 26 மீட்டர். இப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு என்னது ஃபார்முலா, கடைசியில் சதுர அலகுகள் எழுதணும். எப்பயுமே இந்த அலகு எழுதுங்க. கடைசியில் இங்கே என்ன அலகு கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுங்க. ½ × d1 × d2 சதுர அலகுகள். இப்போ ½ × d1ன்றது 13 மீட்டர், d2ன்றது 26 மீட்டர். ஓகேங்களா. இப்போ 26 2ஆல் அடிக்கலாம், 13 2 26. இப்போ 13 பெருக்குனா 169. அப்போ ரெண்டுமே மீட்டரு, 2 மீட்டர் பெருக்குள்ளார சதுர மீட்டர் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ ஃபார்முலா ஒரு மீட்டர், இதை வந்து சென்டிமீட்டராக மாற்றணும் இல்லையா, அவங்க சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் சதுர மீட்டர்னு இருக்குது, சென்டிமீட்டரை நம்ம மாற்றணும். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சதுர மீட்டர்னா 10,000 சதுர சென்டிமீட்டர்னு எத்தனை பேருக்கு தெரியும். ஓகேங்களா. இது ஆனால் புக்கில் இருக்குது. சில பேர் படித்தவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்கு சில பேர், நிறைய பேருக்கு கூட தெரியாது. ஓகேங்களா. இப்போ ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், ஒரு சதுர மீட்டர்னா 10,000 சதுர சென்டிமீட்டர். ஓகேங்களா. இங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 169 சதுர மீட்டர் கிடச்சிருக்கு.
இங்கே 1 சதுர மீட்டர்னால் 10,000 சதுர சென்டிமீட்டர். அப்போ 169 சதுர மீட்டர்னால் 16,90,000 சதுர சென்டிமீட்டர். என்னென்னா 169 இந்த 10,000 பெருக்கி இங்கே போட்டிருக்கேன். இப்போ ஒரு சாக்லேட் 10 ரூபானா 8 சாக்லேட் 80 ரூபா. என்ன பண்ணியிருக்கீங்க, 8ஆல் இந்த 10 8ஆல் பெருக்கி 80ன்னு போட்டிருக்கீங்க. அதே மாதிரி தான் ஒரு சதுர மீட்டர்னால் 10,000 சதுர சென்டிமீட்டர். இப்போ 169 சதுர மீட்டர்னால் 16,90,000 சதுர சென்டிமீட்டர். இப்போ கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோனா எத்தனை சதுர சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்படின்னா 16,90,000 சதுர சென்டிமீட்டர். அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டில் ஒரு சதுர மெருகூட்ட சதுர சென்டிமீட்டருக்கு, சதுர சென்டிமீட்டர்னாலே ஒரு சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் ஆகும் மொத்த செலவு. பார்த்தீங்களா. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 5 ரூபா. அப்போ நம்மளுக்கு கிடச்ச சதுர சென்டிமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,90,000. ஓகேங்களா. இப்போ 16,90,000. அப்போ 16,90,000 பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 2,53,50,000 கிடைக்கும் ஆன்சர். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் இது தான். இவ்வளோ செலவாகும். எவ்வளோ செலவாகும் அப்படின்னா எத்தனை சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,90,000 சதுர சென்டிமீட்டர். அதை நீங்கள் 5 ரூபா 5ஆல் பெருக்கக்குள்ளார உங்களுக்கு 2,53,50,000 கிடைக்கும். 50,000 ரூபாய் வந்து அந்த நீச்சல் குளத்தை மெருகூட்டுறதுக்கு செலவாகும். ஓகேங்களா. இப்போ இந்த ஆன்சர் வந்து இந்த 4 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 4 ஆப்ஷனில் இல்லை. ஓகேங்களா. அப்போ கரெக்ட் ஆன்சர் இது தான். அந்த 4 ஆப்ஷனுமே கிடையாது. சரி, ஏதோ மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். என்ன இருக்குது இதில் 25 35 ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகேங்களா. இதில் எங்கே இருக்குது 25 35 ஆப்ஷன் பியில் இருக்குது. இதில் 4 0 சேர்ந்து வந்திருக்கு. ஓகேங்களா. அப்படி இருந்ததுன்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் ரைட்டாக இருந்திருக்கும். ஆனால் இல்லை 4 0 இல்லை, ஃபஸ்ட்டில் இருக்க அந்த 4 நம்பர்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. ஆனால் இதுக்கு ஆன்சர் 4மே தப்பு. இது நீங்கள் ஸ்டார் கொஸ்டினாக எடுத்துக்கலாம். இது அப்ஜெக்ட் பண்ணலாம். சரி, இதில் இருக்க ஆன்சர் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சாய் சதுரத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க இல்லையா 169 சதுர மீட்டர். ஓகேங்களா. இங்கே அடுத்தது என்ன கொடுத்துருந்தா உங்களுக்கு இதில் இருக்கிற ஆன்சர் 4 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சதுர சென்டிமீட்டருக்கு பதிலாக சதுர மீட்டர்னு கொடுத்துருந்தா உங்களுக்கு இது 4ல் ஒரு ஆன்சர் வரும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 169 சதுர மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகேங்களா. இப்போ ஒரு சதுர மீட்டர் இந்த சம்மை இதை விட்டுருங்க. ஓகேங்களா. இதுக்கு பதிலாக சதுர மீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தா ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபா கொடுத்துருந்தா இப்போ 169 சதுர மீட்டருக்கு 169 × 15ஆல் நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். 169 × 15. 9 5 45 5 மீதி 4, 6 5 30 34 34 4 மீதி 3, 1 5 5 5 3 8, 9 1 9 6 1 6 1 1 1 5, 9 4 13 3 மீதி 1, 9 6 5 5 மீதி 1 1 1 2. இப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு 2 5 3 5. அப்போ 2535 ஆன்சர் வருது. அது வந்து மீட்டராக எடுத்துக்கிட்டா, சதுர மீட்டராக எடுத்துக்கிட்டா, சதுர மீட்டர் இந்த சதுர சென்டிமீட்டருக்கு பதிலாக சதுர மீட்டராக எடுத்துக்கிட்டா 2535 ரூபாய்னு வருது. அது ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்படி சதுர மீட்டர்னு கொடுத்துருந்தா ஆப்ஷன் பி கரெக்டாக வரும். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறதே சதுர சென்டிமீட்டர் இருக்குது. நம்மளுக்கு ஆனால் ஆன்சர் வந்து என்ன வருது 2,53,50,000 வருது. ஓகேங்களா. இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 4 ஆன்சரும் தவறு. இப்போ நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள். இப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் நான் கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டேன். இது என்ன புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு கணக்கு பருவம் 1 அதில் இருக்குது. முதல் பதிப்பு 2019, திருத்திய பதிப்பு 2020 2022. இந்த புக்கில் எந்த டாப்பிக்கில் அது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் சதுரம் இல்லையா. இந்த இருக்குது பாருங்கள். அளவிகளில் சாய் சதுரம் 2.3. அப்போ பக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா 41 இருக்குது. ஆனால் இந்த சம்மு வந்து வேறு பக்கத்தில் இருக்கும். அது நம்ம அடுத்து இதோ இருக்குது பாருங்கள். பயிற்சி 2.4 எதில் அப்படின்னா மேலே சொல்லியிருக்கேன். அதில் 2வது சாப்டர் அளவிகளில் 2.3 சாய் சதுரம். அதில் பயிற்சி 2.4 இருக்குது. 2.4 எத்தனாவது சம்மா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது சம்மா இருக்குது. அது பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50வது பக்கம். இதில் பாருங்கள். இதில் இதோ 49 பக்கம் கொடுத்துருக்காங்களா. அடுத்தது இது 50வது பக்கம் அடுத்த பேஜ். அதுக்கு அடுத்த பேஜில் இதில் 12வது சம்மா இருக்குது பாருங்கள். இந்த சம்மு தான் அப்படியே கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினில்.
அதில் இருக்கிற மாதிரியே அப்படியே கேட்டிருக்காங்க. அதில் சதுரம் இதில் பாருங்கள், இதில் சதுரன்ற இடத்தையே விட்டுட்டாங்க. இதில் வெறும் சென்டிமீட்டருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த கொஷினில். இதுவும் தப்பாக தான் இருக்குது பாருங்கள். ஒருவர் சாயசதுர வடிவிலான நீச்சல் குளம் ஒன்றை அமைக்க விரும்புகிறார். அதன் ஒரு மூலைவிட்ட அளவானது 13 மீட்டர். மற்றொரு மூலைவிட்ட அளவு இதை போல் 2 மடங்கு எனில் நீச்சல் குளத்தின் பரப்பளவை காண்க. மேலும் அதன் தரையை மெருகூட்ட சென்டிமீட்டருக்கு 15 ரூபா சொல்லியிருக்காங்க. இதுவும் கணக்கு தப்பு தான். ஓகேங்களா. இங்கே சதுர சென்டிமீட்டர்னு கொடுக்கல. கணக்கு இங்கேயும் தப்பாக இருக்குது, அதில் ஆன்சரு தப்பாக இருக்குது கொஷின் பேப்பரில். இதுக்கான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இது என்ன பயிற்சி 3.2.4ல் 12வது சம்மு இந்த இதில் இருக்குது பாருங்கள். 2.4 அந்த லாஸ்ட் பேஜையும் கொடுத்துருக்கேன். 2.4ல் 12வது சம்மு. இந்த மேற்சிந்தனை கணக்குகள் இதோ இருக்குது பாருங்கள். இந்த சம் தான், இந்த ஆன்சர் தான். இல்லை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த இது சதுரத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 169 சதுர சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு இல்லையா. இங்கே பாருங்கள் சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுவே தப்பு தானே, இது சதுர மீட்டர் தானே வரணும் ஆன்சர். இங்கே 169. ஃபஸ்ட்டு சாய் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. அதில் என்ன கிடைக்கும், ரெண்டுமே மீட்டரில் இருக்குது, அப்போ சதுர மீட்டர்னு வரும். ஆனால் இங்கே பாருங்கள் சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இங்கே தப்பு அலகு. அடுத்த ஆன்சர் பாருங்கள், எவ்வளோ ரூபாய் 2535. இங்கே சதுர மீட்டராக இருந்தால் தான் இந்த ரூபாய் வரும். இப்போ தான் நம்ம அதை பற்றியும் பார்த்தோம். அங்கே சதுர மீட்டராக இருந்தால் எவ்வளோ ரூபாய் வரும், இது நம்ம கணக்கு போட்டு நம்ம கண்டுபிடிச்சி இப்போ தான் சொன்னேன் நான். அதுதான் இதில் இருக்குது. இங்கே வந்து சதுர மீட்டருக்கு பதிலாக சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ புக்குலேயும் அந்த கணக்கு தப்பு தான். ஓகேங்களா, தப்பாக தான் இருக்குது. சரி, அடுத்து ஒரு எவிடன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா. என்ன அப்படின்னா அந்த மாடலில் ஒரு சம்மு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இது அலகு மாற்றிருக்காங்களா மாற்றலையா, லாஸ்ட்டில் என்ன ஆன்சரில் எந்த அலகில் ஆன்சர் போட்டிருக்காங்க அதை மட்டும் பார்க்குறதுக்காக அதே சாப்டரில் பேஜ் நம்பர் 43ல் பாருங்கள் இந்த சம் இருக்கும். இதுதான் 43. இந்த சம் என்னென்னா எடுத்துக்காட்டு 2.9. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அலுவலக கட்டடத்தரையில் 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. ஓடுகளின் மூலைவிட்டங்களின் அளவுகள் 40 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் எனில் தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு 45 வீதம் மொத்த செலவை காண்பன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மூலைவிட்டங்கள் வந்து ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. அதில் அந்த அலகுகள் பார்க்கணும் முதல்ல. இது அலகுகள் பாருங்கள் சென்டிமீட்டரில் இருக்குது, ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சதுர மீட்டருக்கு 45 வீதம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ எப்படி இந்த சம் போட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாம். தீர்வில் பாருங்கள், சாய் சதுர வடிவிலான ஓடுகளின் மூலைவிட்டங்களின் நீளங்கள் முறையே 30 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் எனில் அப்போ D1 D2ன்றது D1ன்றது ஃபஸ்ட்டு மூலைவிட்டம், D2ன்றது ரெண்டாவது மூலைவிட்டம். அதனுடைய அலகுகள் சென்டிமீட்டரில் 40 25ன்னு போட்டாச்சு. அடுத்து என்ன செய்யணும், சாய் சதுர வடிவு ஓட்டின் பரப்பளவு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். 1/2 × D1 × D2 சதுர அலகுகள். D1 வந்து 40, D2 வந்து 25. இதை ரெண்டு தீப்பு இருக்குன்னு இதையும் அடிக்கலாம். 20 2 40, அப்போ 20 25 இருக்குன்னா 500 சதுர சென்டிமீட்டர். ஏன்னா இது ரெண்டுமே D1 D2 வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. 2 சென்டிமீட்டர் பெருக்குள்ளார சதுர சென்டிமீட்டர் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது 20 ஓடுகளின் பரப்பளவு. அங்கே 20 ஓடுகள் இருக்குது, ஒரு ஓட்டின் பரப்பளவு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 20 ஓடுனா 200 ஓடுகளின் பரப்பளவு 200 × 500 என்ன போட்டிருக்காங்க, 1,00,000 சதுர சென்டிமீட்டர். அப்புறம் நாங்கள் அதில் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சதுர மீட்டர்னால் ஒரு சதுர மீட்டர்னு அர்த்தம். சதுர மீட்டருக்கு 45 ரூபா. ஆனால் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது சதுர சென்டிமீட்டரில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. முன்னாடி நம்ம போட்ட சமயம் என்ன பார்த்தோன்னா சதுர மீட்டரை சதுர சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு 10,000ஆல் பெருக்கணும். இது சதுர சென்டிமீட்டரில் இருக்குது, சதுர மீட்டராக மாற்றுறதுக்கு 10,000ஆல் வகுக்கணும். அதனால தான் இந்த ஃபார்முலாவுக்காக தான் இந்த சம்மு நான் எடுத்துகிட்டு வந்தேனே. ஒரு சதுர மீட்டர்னால் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சம்மு நான் கொடுத்தேன். அது இவங்க மீட்டரை எப்படி சதுர மீட்டரை எப்படி சதுர சென்டிமீட்டர் இல்லை சதுர சென்டிமீட்டரை எப்படி சதுர மீட்டராக மாற்றுறாங்க அதை காமிக்கிறதுக்காக தான் இந்த சம்மை நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதுதான் ப்ரூஃப். இதை மாற்றிருக்காங்களே இதே மாதிரி தான் அதை மாற்றி பண்ணணும் அந்த சமயம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு சதுர மீட்டர்னால் 10,000 சதுர சென்டிமீட்டர். அப்போ ஒரு சதுர சென்டிமீட்டர்னால் இந்த 10,000 இந்த பக்கம் டிவைடில் வந்துடும். 1/10,000 சதுர மீட்டர்.
அப்போது இங்கே எத்தனை இருக்குது? 1,00,000 சதுர சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ 1,00,000 டிவைடட் பை 10,000ஆல் வகுக்கணும். சென்டிமீட்டரை சதுர மீட்டராக சதுர சென்டிமீட்டரை சதுர மீட்டராக மாற்றுறதுக்கு. ஓகேங்களா? இந்த 4 0க்கு 4 0 கேன்சல், 10 வகுத்தா 10 சதுர மீட்டர். இது சதுர சென்டிமீட்டரை சதுர மீட்டராக நம்ம மாற்றிட்டோங்க. இப்போ தரையை மீறி கூட்டால் 1 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு 45 ரூபா. அப்போ மொத்த செலவு இங்கே 10 சதுர மீட்டர் இருக்குது. அப்போ 10 × 45 450 ரூபா. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியாது, இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த சம்மு போடுறாங்க. சதுர சென்டிமீட்டரை சதுர மீட்டராக மாற்றுறதுக்கு 10,000ஆல் வகுக்கணும். சதுர மீட்டரை சதுர சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு 10,000ஆல் பெருக்கணும். நம்ம அதுதான் இந்த சம்மில் ஃபஸ்ட்லேயே நம்ம பார்த்தோம். 10,000ஆல் நம்ம பெருக்கி பார்த்துருப்போம். நான் ஃபஸ்ட்டு அதுக்கான சொல்யூஷன் சொன்னேன் இல்லையா, அதில் பெருக்கி போட்டிருப்போம். இந்த இடத்துல இதில் இந்த ஸ்டெப்பில் இந்த 169 10,000ஆல் பெருக்கி தான் இங்கே வந்திருக்கு. 169 இந்த பக்கத்தில் 4 0 சேர்த்து பாருங்கள். இதுதான் நான் பெருக்கி போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து இது தான். நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். 4 ஆன்சரும் தப்பு தான். ஓகேங்களா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது, இல்லை நான் சொல்கிறது தப்பாக இருக்குது அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? நீ எஸ்டிடி தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா, இல்லை உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஏதாவது தேவை, ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் தேவை அப்படின்னா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். என்ன லிங்க் அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்க் தான். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதுவும் எஸ்டிடிஆர்பி நியமன தேர்வு எழுதியவங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணுங்கள். மற்றவங்க யாருமே ஜாயின் பண்ண வேணாம். ஓகேங்களா? அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் எல்லாமே கட் ஆஃப் பற்றி வீடியோஸாவது இல்லை அங்கே இருக்க டிஸ்கஷன் நிறைய பேர் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. கட் ஆஃப் பற்றி நிறைய பேசுவாங்க. நிறைய பிடிஎஃப் அதாவது ஒரிஜினல் எந்தெந்த பேஜில் எந்தெந்த கொஸ்டின் வந்து எந்தெந்த பேஜில் இருக்குது நிறையா கொஷின் போட்டு அங்கே உள்ள டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.